கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம கொலோசையர் அதிகாரத்தை இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறதுல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம கொலோசையர் அதிகாரத்தை நம்ம தியானிப்போம். இதில் உள்ள வசனங்கள் நம்மை நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கொலோசையர் பார்த்திங்கன்னா இந்த அதிகாரத்தில் 4 சாப்டர்ஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த 4 சாப்டர்ஸ் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ஒவ்வொரு நம்ம கிறிஸ்டியன்ஸ் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு கோர், நமக்கு தேவையான கோர், அடிப்படையாக நமக்கு தேவையான ஆலோசனை, நமக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜை அப்போஸ்தலன் பவுல் இந்த கொலோசை சபைக்கு எழுதியிருப்பார். இந்த கொலோசை சபை பார்த்திங்கன்னா கொலோசையர் 1:7 பார்த்திங்கன்னா எப்பாப்பிரா அப்படின்னு ஒரு ஊழியக்காரரை பற்றி சொல்லியிருக்கோம். அவர் பவுலோட சபை, பவுலோட ஊழியத்தினால அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் இந்த கொலோசை ஊரை சேர்ந்தவர். ஸோ அவர் அங்கே போய் அவர் ஆரம்பித்த சபை இது. பவுல் டைரெக்டாக ஆரம்பித்த சபையில் அந்த எப்பிராப்பாங்கிறவர் போய் கொலோசை ஊரில் ஆரம்பித்த சபை. அந்த சபைக்கு பவுல் இந்த நிருபத்தை எழுதுறாரு. ஸோ இந்த எப்பிராப்பா பவுலை அவர் சிறையில் இருக்கும்போது சந்தித்து அந்த சபையாருக்காக பவுல்கிட்ட நிருபத்தை வாங்கிட்டு போய் அந்த சபைக்கு இதை கொடுக்குறாரு. ஸோ எதுக்காக இந்த நிருபத்தோட நோக்கத்தை நம்ம பார்த்திங்கன்னா, அந்த சபையில் ஒரு சில விஷயங்கள், கொலோசை சபையில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அது என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, கிறிஸ்துவின் சபை தான், ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னென்னா கொலோசையர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். சரி, நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக அவர் பொதுவாக இந்த நிருபத்தை எழுதியிருப்பார். இதில் ரொம்ப முக்கியமாக என்ன பார்த்திங்கன்னா, பவுல் இயேசு கிறிஸ்துவை எவ்வளோ முக்கியங்கிறத அழகாக அவர் கொலோசை வெளிப்படுத்தியிருப்பார். மெயினாக அந்த ப்ராப்ளம் நான் சொன்னேன்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலோசை 2:21 இருக்கும். அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மனுஷருடைய கற்பனைகளின்படி போதனைகளின்படியையும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன, இவைகள் எல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. அதாவது நிறைய போதனைகள் என்ன மாதிரினா, இதை சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி இந்தந்த டேஸில் இது ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி இதை தொடாத, இதை ருசி பார்க்காத, அந்த மாதிரியான கற்பனைகள்லாம் அவங்க ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்திருக்கு அந்த சபையில். அதனால தான் பவுல் ஏசப்பா எவ்வளோ முக்கியங்கிறத இந்த வசனங்களில் காண்பிச்சிருப்பார். சரி, அதாவது கொலோசையர் 1:12 பார்த்தீங்கன்னா, 13 பார்த்தீங்கன்னா, இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவை இன்ட்ரடியூஸ் சொல்கிறதுக்கு முன்பாக அவர் எப்படி சொல்கிறாருன்னா, பிதா நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஏசு கிறிஸ்துவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, உட்படுத்தி இருக்கிறாரு. இருளின் அதிகாரத்திலேருந்து ஒளியின் இடத்துல நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, தேவன் கொண்டு வந்திருக்கிறாரு. ஏசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்துவை குறித்து 14வது வசனத்துலேருந்து
அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை வந்து இயேசு கிறிஸ்து யாருங்கிறத வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும். அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். இயேசு கிறிஸ்து யாரு? தேவனுடைய தற்சொரூபம். அதாவது என்ன வேர்ட்னா லைக்னஸ், காடோட லைக்னஸ். அதரிசனமான தேவனுடைய, யாரும் தேவனை பார்த்ததில்லை. கிறிஸ்து தான் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்ன பண்ணார்? நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் வந்து தேவனுடைய அவரை முழுமையாக 100% தேவனை வெளிப்படுத்துகிறவர் யார்? நமக்கு இயேசு கிறிஸ்து. அவர் வந்து அவருடைய அப்படியே ஃபுல் லைக்னஸ். அதே மாதிரி சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் ஆல் கிரியேஷன். எல்லா சிருஷ்டிக்கும் முதற் பேரானவர். எப்படி முதற் பேரானவருக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்கும், அந்த மாதிரி கிறிஸ்துவுக்கு தான் நம்ம எல்லாருக்கு மேலேயும் என்ன இருக்குது? உரிமை இருக்குது. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் ஆகிய காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இதில் ஸ்க்ரோல் பண்ண வரல. சரி. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் என்ன பண்ணியிருக்கு? சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் முந்தினவர், அவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். கிறிஸ்து தான் சபைக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரும் ஆனவர். கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவரே ஆதியும். அவர் வந்து பிஃபோர் டைம் பிகின், அவருக்கு ஆரம்பம் இல்லை. முதல் அவர் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காலங்களுக்கு முன்பாகலேருந்து கிறிஸ்து இருக்கிறார். அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரும் ஆனவர். மரித்து உயிர்த்தெழுந்த முதற் பேரானவர். முதல்ல உயிர்த்தெழுந்தது யாரு? இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் வந்து நம்ம எல்லாருக்கும் முதற் பேரானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கவும். அவருக்குள்ள என்ன இருக்கு? எல்லா பரிபூர்ணமும் யாருக்குள்ள இருக்கு? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கு. நமக்கு கிறிஸ்து யாருங்கிறத குறிச்சதான ஒரு பூர்ண அறிவு நமக்கு எப்பவுமே இருக்கணும். கிறிஸ்துவை குறித்து, அவருடைய டிவினிட்டியை குறித்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிச்சயம், உறுதி வந்து கண்டிப்பாக இருக்கணும். அவருக்குள்ளே என்ன இருக்கா? சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கவும். எல்லா பரிபூர்ணம், பரிசுத்தத்தோட எல்லா பரிபூர்ணம், ஜீவனுக்குரிய எல்லா பரிபூர்ணம், எல்லாவற்றும் எல்லாமே யாருக்குள்ளே இருக்குது? இயேசு கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்குது. நமக்கு வந்து வேற எதுவுமே என்ன இல்லை, தேவை கிடையாது. கிறிஸ்து வந்து நம்மளை முழுவதும் ரட்சிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுவாராக்க? போதுமானவராக இருக்கிறார். நாம் வந்து நமக்கு வந்து எல்லாமே யாரு? கிறிஸ்து தான். அவருக்குள்ளே தான் என்ன இருக்குது? எல்லா பரிபூர்ணமும் இருக்குது. இதே இது ஒரு வசனம் இருக்கும். அதாவது
கொலோசியர் 2:9 தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் யாருக்குள்ள வாசமாக இருக்குது? சரீர பிரகாரமாக கிறிஸ்துக்குள்ள வாசமாக இருக்கிறது. அவருக்குள்ள தான் எல்லாமே என்ன இருக்குது? வாசமாக இருக்குது. அவர் ஒரு பரிபூர்ணமுள்ள தேவன், சகல பரிபூர்ணம் அவருக்குள்ள வாசமாக இருக்குது. அவர் என்ன பண்ணார்? சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ள பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கினார். ஸோ கிறிஸ்துவ மூலமாக என்ன பண்ணார்? நம்மளை என்ன பண்ணார்? தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் ஸோ நம்மளை கிறிஸ்துவுக்குள்ளே தான் என்ன பண்ணியிருக்கிறார்? தேவனுக்குள்ளே நம்மளை எல்லாரையும் ஒப்புரவு ஆக்கி இருக்கிறார். சரி, இப்போ கொலோசியர் 2 நம்ம பார்க்க முடியும். 2:6 நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, அந்த கிறிஸ்துவுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணணுமா? வேர் கொண்டவர்களாக, நம்ம ரூட்டடாக இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொண்டவர்களாக இருக்கணும். அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக, நம்ம கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். அப்புறம் அவருக்குள் நடந்து கொண்டு, வி ஷுட் வாக் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம நடக்கிறவர்களாக இருக்கணும். இதில் ஏன் நம்ம பார்க்கலாம்? ஏன்னா நமக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக நம்ம இதெல்லாம் காண்பிக்கிறாரு. நம்ம ஏசப்பா சொல்லியிருப்பாரு, நீங்கள் என்னில் நிலைச்சிருந்தா தான் என்ன பண்ணுவீங்க? கனி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த திராட்சை செடி, அந்த கொடிகள் கிறிஸ்துவில் நிலைச்சிருக்கும் போது தான் என்ன பண்ண முடியும்? அதோடு இணைந்திருக்கும் போது தான் என்ன பண்ண முடியும்? கனி கொடுக்க முடியும். நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்மளால் நற்கிரியைகளை செய்ய முடியும். எல்லா ஆவின் கனிகளையும் கொடுக்க முடியும். தேவனுக்காக கிரியை செய்ய முடியும். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ரூட்டடாக இருக்கணும். அவருக்குள்ளே வேர்பற்றி இருக்கணும். அவர் மேலே கட்டப்பட்டு இருக்கணும். அவருக்குள் நடக்கணும். இது நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, நம்ம கிறிஸ்துவ கூட ரொம்ப எப்படி இருக்கணும்? க்ளோஸாக இருக்கணும். அவருடைய வார்த்தைகளின்படி நம்ம வாழணும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இது எப்படி நம்ம கிறிஸ்துவ கூட க்ளோஸாக இருக்கிறது, எப்படி அவருடைய வார்த்தையில் நடக்கிறது அப்படின்றத நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம். இது எப்படின்னா, 11 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஸோ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? விருத்த சேதனத்தை பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஞான ஸ்நானத்தினால இயேசு கிறிஸ்துவ கூட அடக்கம் பண்ணப்பட்டு அப்புறமா அதில் அதை தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார்ல, அந்த விசுவாசத்தினால அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். நம்ம ஞான ஸ்நானத்தில் நம்ம என்ன செய்யப்படுகிறோன்னா, கிறிஸ்து மரித்து அவர் உயிர் தெழுந்தார். ஸோ அவரோட கூட நாம் என்ன செய்யப்படுகிறோன்னா, நம்ம ஒவ்வொருவரும் அவரோட கூட நாமளும் மறிக்கப்படுகிறோம். நம்மளுடைய பழைய மனுஷன் அவருக்குள்ளே என்ன பண்ணப்படுகிறார்? மறிக்கிறான். ஏன்னா நம்மளுடைய மாம்சம் என்ன பண்ணப்படணும்? மறிச்சாகணும். நம்மளுடைய பாவ மாம்சம் நமக்குள்ள பாவ வாசமாக இருந்ததுனால அதுக்கு என்ன இருக்குது? நியாய தீர்ப்பு இருக்குது. அந்த நியாய தீர்ப்பு யார் மூலம் அது நிறைவேற்றப்பட்டிருக்கு? கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. கிறிஸ்து நம்மளுடைய பாவத்துக்காக மரிச்சதுனால நாம் மறிக்க வேண்டிய இடத்துல
கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார், மரிச்சிருக்கிறார். ஸோ நம்ம அந்த ஞான ஸ்நானத்துக்குள்ளே நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணப்படுகிறோன்னா, நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோட கூட நம்ம பழைய மனுஷன் என்ன பண்ணுகிறான், மரிக்கப்படுகிறான். மரித்து அவர் உயிர்த்தெழுந்த போது அவரோட கூட நாமளும் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், புதிய மனுஷனா, புதிய ஜீவன் உடையவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் பிறந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், உயிர் பெற்றிருக்கிறோம். நம்ம புதிய ஜீவனை உடையவர்களாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் இருக்கிறோம். அதனால உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதன்மையும் மரித்தவர்களாக இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களை யாவையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, நமக்கு எதிரடையாக இருந்த கையெழுத்தை என்ன பண்ணார், அவர் குலைத்து போட்டார். நமக்குன்னு நிர்ணயிக்கப்பட்டிருந்த அழிவை, நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நியாய தீர்ப்பை அவர் என்ன பண்ணார், அவர் குலைச்சு போட்டார். அவர் அதை நடுவில் இராதபடி சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் என்ன பண்ணார், அவர் வெற்றி சிறந்தார். நமக்காக யார் வெற்றி சிறந்தார், கிறிஸ்து நமக்காக சிலுவையில் என்ன பண்ணார், வெற்றி சிறந்தார். பாவத்தை வெற்றி சிறந்தார், மரணத்தை வெற்றி சிறந்தார். நமக்காக என்ன பண்ணார், நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை அவர் குலைச்சு போட்டார். ஸோ நமக்கு வேண்டிய எல்லா ஜெயத்தையும் யார் பெற்றுக் கொடுத்துருக்கிறார், கிறிஸ்து பெற்றுக் கொடுத்துருக்கிறார். அதனால இப்போதான் இந்த சபைக்கு உள்ள பிரச்சனைகளை சொல்கிறாங்க. அதனால போஜனத்தையாவது பானத்தையாவது குறித்தாவது பண்டிகை நாளையாவது மாத பிறப்பையாவது ஓய்வு நாட்களையாவது குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஸோ இப்போ நமக்கு நம்மளுடைய ரட்சிப்புக்கு யார் ரொம்ப முக்கியம், கிறிஸ்து தான் முக்கியம். அப்போ நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறோம், அவருடைய மரணத்துக்குள்ளாக நம்ம இணைக்கப்பட்டு அவருடைய ஜீவனுக்குள்ளாக நம்ம இணைக்கப்படுறதுனால தான் நமக்கு என்ன கிடைக்குது, நீதி கிடைக்குது, பரிசுத்தமாக்கப்படுறோம். அப்போது நமக்கு யார் முக்கியம், கிறிஸ்து தான் முக்கியம். ஸோ நம்ம இப்போ இந்த மாத பிறப்புகள் இல்லை பழைய ட்ரெடிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்கள அதெல்லாம் என்னது இல்லை, முக்கியம் கிடையாது. அது நிமித்தம் உங்களை யாரும் குற்றப்படுத்தாது இருப்பார்களாக அப்படின்னு பவுல் இங்கே சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மனுஷருடைய கற்பனைகள், அதாவது மனுஷர்கள் நியமிக்கிற சில ரூல்ஸ், சில ட்ரெடிஷன்ஸாக நீங்கள் இதெல்லாம் பண்ணால் நல்லது அப்படின்னு அவங்க செட் பண்ணுற ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் என்னவா, மாயமான ஒரு தாழ்மை, இல்லை சரீரத்தை ஒடுக்கிற ஒரு விஷயங்கள். நிறைய பேர் நமக்கு தெரியும், சில இதெல்லாம் சரீரத்தை ஒடுக்கி சில இதை ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை சில விஷயங்கள்லாம் ஆனால் அதனால என்ன இல்லையா, பிரயோஜனம் கிடையாதான். இது மாம்சத்தை பெணுகிறது, மற்றொன்றுக்கும் என்ன பண்ண முடியாது, பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு பவுல் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. சரி, இதுக்கு அடுத்து 3வது அதிகாரத்தில் அப்போ எது முக்கியம் அப்படின்றத குறித்து அவர் சொல்லுவார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். அப்போ நாம் கிறிஸ்துவோட கூட அவரோட உயிர் தெழுந்திருக்கிறோன்னா இப்போ நம்ம புதிய ஜீவனையுடையவர்களாக இருக்கிறோம். அப்போ நாம் எதை தேடணும்னா, நம்ம கிறிஸ்துவனுடைய ஜீவனோட நம்மளுடைய ஜீவன் இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ நாம் கிறிஸ்து இப்போ எங்கே இருக்கிறாரு, பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அப்போது அந்த மேலானவைகளே தான் நம்ம என்ன பண்ணணுமா, தேடணுமா. 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே தேடுங்கள். அப்போ நம்ம
உலகத்தின் காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேடக்கூடாது. மேலானவைகளை தான் நம்ம என்ன பண்ணணும், தேடணும். அப்படின்னா என்னென்னா அது எப்படி சொல்லுவாங்கன்னா, அதாவது மேலானவைகளை தேடுங்கள், நாடுங்கள்னா புட் யுவர் மைண்ட் ஆன், நம்ம எதை வந்து நம்ம நாடணும் அப்படின்றது. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய பழைய மனுஷன் மறிச்சிட்டான். அப்போ நம்ம ஒரு புதிய ஜீவனுடையவர்களாக, கிறிஸ்துவனுடைய ஜீவனுடையவர்களாக இருக்கோம். அப்போ நாம் வந்து மேலானவைகளை தான் நம்ம என்ன பண்ணணும், தேடணும். ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். கிறிஸ்து வெளிப்படும் போது என்ன பண்ணுவோமா, நாமளும் என்ன பண்ணுவோமா, அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவோமா. இதுதான் என்னது, நம்மளுடைய நம்பிக்கை. கிறிஸ்து என்ன பண்ண போகிறார், இந்த பூமிக்கு 2வது முறை என்ன பண்ண போகிறார், ராஜாவா அந்த மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். அவரை நம்ம என்ன பண்ண போகிறோம், அவர் வெளிப்படும் போது நாமளும் என்ன பண்ணப்பட போகிறோம், வெளிப்பட போகிறோம். அதுதான் அந்த உயிர்த்தெழுதல், ஃபஸ்ட்டு ரெசரக்ஷன் சொல்லுவாங்க. கிறிஸ்துவ வரும்போது நாமளும் என்ன பண்ணுவோம், அந்த புதிய ஜீவனுடையவர்களை அவரை நம்ம சந்திப்போம். உயிரோடு இருக்கிறவங்க மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவை சந்திப்பாங்க. மரிச்சிருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துக்குள் மரிச்சவங்களும் கிறிஸ்துவை சந்திக்க போவாங்க. நம்ம வந்து இந்த ரகசிய இது வந்து கிறிஸ்து வரும்போது, அந்த பகிரங்கமாக வரும்போது தான் இது நடைபெறும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம். ரகசியமாக இது இருக்காது. பகிரங்கமாக கிறிஸ்து வரும்போது நாம் என்ன பண்ணுவோம், அவரை சந்திப்போம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், விசுவாசமாக இருக்கிறோம். சரி, அதனால் பவுல் என்ன சொல்கிறாரு, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். ஸோ நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா, வி ஷுட் புட் ஆஃப். இதில் வந்து சில விஷயங்களை நம்ம வந்து புட் ஆஃப் பண்ணணும், களைந்து விடணும். சில விஷயங்களை நம்ம வந்து அணிந்து கொள்ளணும். எதெல்லாம் நம்ம களைந்து விடணும்னா, கிறிஸ்துவனே கூட நம்ம பழைய மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறோம், மறிச்சிருக்கிறோம். அப்போ அந்த பழைய மனுஷனுக்குரிய கிரியைகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணிடணும், சுத்தமாக நம்ம என்ன பண்ணிடணும், அதை நம்ம விட்டுடணும். அந்த பழைய மனுஷனுடைய கிரியைகள்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, பொருளாசை, இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை என்ன பண்ணிடுங்க, அழிச்சு போட்டுடுங்க. இந்த கிரியைகள் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடாது. ஏன்னா கிறிஸ்து மரிக்கும்போது உங்களுடைய அந்த சரீரம் மறிச்சிருச்சு, அந்த அவயம் மறிச்சிருச்சு. கிறிஸ்து அதை அவரோட கூட மறிச்சிருச்சு. ஆகவே நீங்கள் அதில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, யூ ஷுட் நாட் லிவ். அது உங்களுக்கு டெட்டாக இருக்கணும். அந்த கிரியைகள்லாம் உங்கள் லைஃப்பில் அது எப்படியா இருக்கணும், மரித்ததாக இருக்கணும். நீங்கள் முற்காலத்தில் அவர்களை சஞ்சரித்த போது அவர்களை செய்து கொண்டு வந்தீர்கள். இன்னும் அதோட கிரியைகள் என்னன்னு சொல்கிறார் பாருங்க. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும், கோபம் இருக்கக்கூடாது, மூர்க்கம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, இந்த கிரியைகள். அதே மாதிரி உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். அப்போ வம்பா பேசுறது, தூஷணமாக பேசுறது, கோபப்படுறது, மூர்க்கமாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த பழைய மனுஷனுக்குரிய கிரியைகள். இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் அது மறிச்சதாக இருக்கணும். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்கிறதும் பழைய மனுஷனுக்குரிய கிரியை. பழைய மனுஷனும் அவன் சைக்கிளையும் கலைந்து போட்டு, அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், கலைஞ்சு போட்டுடணும். அப்புறம் நம்ம எதை நம்ம வந்து போட்டுக்கணும்னா, எதை உடுத்திக்கணும்னா, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன பண்ணிக்கொள்ளுங்க, தரித்து கொள்ளுங்கள். சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு நம்மளை வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணியிருக்கிறார், அவருடைய சாயலுக்கு சாயலாக நம்ம இருக்கும்படியா நம்மளை வந்து புதிய மனுஷனை நமக்குள்ள உண்டாக்கியிருக்கிறார். நம்மளை வந்து ஆவியில் பிறக்க செய்திருக்கிறார். நமக்கு அந்த புதிய ஆவியை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அந்த புதிய ஜீவனை கொடுத்துருக்கிறார்.
தேவனுடைய சாயலாக இருக்கும்படியாக நம்மளை அழைச்சிருக்கிறார். ஸோ நீங்கள் அவங்கள அணிஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் சொல்லிட்டேன். கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் புறஜாதி என்றும் எதுவும் கிடையாது. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். எல்லாருக்குள்ளேயும் யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய ஜீவன் இருக்கு. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமுமாய். ஸோ இப்படி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு இதுக்கு மேலே நம்ம எப்படி இருக்கணுன்றதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவோடைய சாயலாக நம்ம புதிய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறதுனால அந்த புதிய ஜீவனுக்குரிய கிரியைகள் என்ன? ஏசப்பா சொல்லியிருப்பார்ல, என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தைகளை கை கொண்டால் என்னில் நிலைத்திருக்கிறீங்கன்னு சொல்கிறார். அப்போ அந்த புதிய ஜீவன், ஏசப்பா சொன்ன வார்த்தைகள், ஏசப்பா சொன்ன வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருக்கமான இரக்கத்தையும், இரக்கமாக இருக்கிறது, தயவையும், தயவு காண்பிக்கிறது, மற்றவங்களுக்கு இறங்குறது, தயவு காட்டுறது, மன தாழ்மையையும். எப்படி இருக்கணும்? நம்ம தாழ்மை நமக்குள்ளே இருக்கணும், பெருமை இருக்கக்கூடாது. எந்த காரியத்திலையும் பெருமை ஈஸியாக வந்துடும். நம்ம கொஞ்சம் நம்ம நல்லவங்களாக இருக்கணும்னு நினச்சாலே அது ஒரு பெருமை ஆகிடும். ஸோ பெருமைன்றது ரொம்ப நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள்ல அது நமக்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பெருமை இல்லாமல் மன தாழ்மையாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், நீடிய பொறுமையையும் தரித்து கொள்ளுங்கள். சாந்தம், நீடிய பொறுமை, இதெல்லாம் இயேசு கிறிஸ்தனுடைய குணாதிசயம். ஸோ நம்ம அவரை போல நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நம்ம அந்த புதிய ஜீவனை உடையவங்களாக இருக்கும்போது எப்படி இருக்கணும்? ஒருவருக்கொருவர் நம்ம மன்னிக்கணும். அவங்க நமக்கு தீங்கு செஞ்சுருந்தா கூட அவங்க மேலே நமக்கு என்ன இருக்கக்கூடாது? கசப்பு இருக்கக்கூடாது. அவங்கள பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கணும்? நம்ம அவங்கள மன்னிச்சிருக்கணும். அவங்க மேலே நமக்கு என்ன இருக்கணும்? அன்பு தான் இருக்கணும். இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமானது அன்பை நம்ம தரிச்சு கொள்ளணும். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவுள். இது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவர்கள் அந்த புதிய ஜீவனையுடையவர்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கிளியராக பவுல் கொடுத்துருக்குற ஸ்டெப்ஸ் நமக்கு தெரியும். நம்ம லைஃப்பில் எது முக்கியம், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி சேஞ்ச்டு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு காட் எதிர்பார்க்குறாருன்றது ரொம்ப தெளிவாக முக்கியமான விஷயங்களை அவர் பவுல் சொல்லியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் தான் முக்கியம். நம்ம மற்றபடி மனுஷர்கள் நியமிக்கிற கட்டளைகள், மாத பிறப்பு, நாள் பார்க்குறது, இதை சாப்பிடணும், அதை சாப்பிடக்கூடாது, இதை செய்யணும், இந்த டைமுக்கு இதை பண்ணணும், அந்த மாதிரியான மனுஷங்க நியமிக்கிறவைகள் முக்கியம் கிடையாது. எது முக்கியம்? இந்த புதிய மனுஷனுக்குரிய கிரியைகளை செய்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். தெய்வ சமாதானம் என்ன பண்ணும்? இருக்கணும். எல்லாருக்கூடிய சமாதானமாக இருக்கணும். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயங்களை கர்த்தரை பக்தியுடனே பாடி. தேவன் என்ன பண்ணும்? நம்ம அதிகமாக பாடல், நமக்கு டைம் இருக்கிறப்பெல்லாம் அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாடல்கள் மூலமாக தேவன் என்ன பண்ணும்? பாடி துதிக்கணும். வார்த்தையினாலது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவை தேவனை ஸ்தோத்தரியுங்கள். நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினால செய்யணும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்யணும். அவருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக இருக்கணும். நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம நம்மளை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து, அவருக்காக செய்கிறோம், அவருக்குள்ளே செய்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கணும். வார்த்தைனால தேவனை ஸ்தோத்திரிங்கள். அதுக்கப்புறமா மற்ற ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றிலாம் சொல்லப்பட்டிருக்கோம். மனைவிகள் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்கள் என்ன பண்ணணும்? உங்கள் மனைவிகள் இடத்துல அன்பு கூறுங்கள், அவங்கள கசந்து கொள்ளாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். பிள்ளைகள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியணும். அதே மாதிரி வேலைக்காரங்க எஜமான்களுக்கு அவங்க பார்வைக்கு ஊழியம் செய்யாமல்
தேவனுக்கு பயப்படுகிறவர்களா உண்மையாக ஊழியம் செய்யணும். அதே மாதிரி எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். அப்புறம் எஜமான்கள் எப்படி செய்யணுமா, அவங்க வேலைக்காரங்களுக்கு எல்லாவற்றிலும் கரெக்டாக செயல்படுத்தணும். அப்புறமா இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். நம்ம போன வாரத்துலேயும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியும் பார்த்தோம். எல்லாவற்றிற்காகவும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் வெளித்திருங்கள். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போது இதெல்லாம் தான் என்னது பவுல் வந்து அந்த கொலோசி சபைக்கு சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய ஞானஸ்நானத்தின் மூலம் அவருடைய புதிய ஜீவனுக்குள்ளாக நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள். உங்கள் பழைய மனுஷனை கலைந்து போடுங்க. என்னென்ன பழைய மனுஷனுக்குரிய கிரியைகள், கிறிஸ்து மரிக்கும்போது நம்ம பழைய மனுஷனும் மறிச்சிட்டான். அப்போ அந்த பழைய மனுஷனுக்குரிய அந்த என்னென்ன கிரியைகள்லாம் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். விபச்சாரம், துரீச்சை, கோபம், மூர்க்கம், அதையெல்லாம் கலைந்து போட்டுட்டு நம்ம புதிய மனுஷனுக்குரிய நம்ம வந்து நம்ம தேவன் ஏசப்பாவுடைய ஜீவனோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த ஜீவனுக்குரிய கிரியைகள் என்னன்னு நம்ம இப்போ பார்த்தோம். இரக்கமாக இருக்கிறது, மனத்தாழ்மையாக இருக்கிறது, ஒருவருக்கொருவர் குறைபாடு இருந்தால் மன்னிக்கிறது, அன்பாக இருக்கிறது, எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ்லேயும் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாரு, எப்படி இடைவிடாமல் ஜெபிக்கணும், துதிக்கணும். அப்போ நம்ம வந்து இதை தான் பண்ணணும், நாடணும். மேலானவைகளை நம்ம நாடணும். ஏன்னா கிறிஸ்து வெளிப்படும் போது நாமும் என்ன பண்ணப்பட போகிறோம், வெளிப்பட போகிறோம், மகிமையில் வெளிப்பட போகிறோன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த புதிய ஜீவனுக்குரியவர்களாக நம்ம வந்து நடந்து கொள்ளணும் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். முடிக்கும்போது மறுபடி அந்த அந்த இந்த கொலோசி சபையோட அந்த ஊழியக்காரர் அவர் பேர் எப்பாப்பிரா, அவரை பற்றியும் திரும்ப பவுல் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளை எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் யூரோப்பியத்திற்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அவர் வந்து அவங்களுடைய மினிஸ்டர், உங்களுடைய எல்டரை எப்ராத்தா பற்றி சொல்கிறார். இவர் வந்து உங்களுக்காக என்ன பண்ணுறார், ஏன்னா அந்த சபையில் இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் பவுல் அட்ரஸ் பண்ணணும் தான் அவர்கிட்ட வந்து கேட்டு அந்த நிருபத்தை வாங்கிட்டு போகிறாரு. அப்போ அவரை பார்க்குறாரு. அவரை பார்த்து உங்களுடைய மினிஸ்டர் வந்து உங்களுக்காக ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயமில்லாமல் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். அவங்க வந்து சபையாருக்காக அந்த எப்பிராப்பா வந்து அவர் வந்து ஜெபிக்கிறவராக இருக்கிறார், ஜெபத்தில் போராடுறவராக இருக்கிறாரு, ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கிறார், தன்னுடைய சபைக்காக ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு பவுல் அவரை குறித்து சொல்கிறாரு. சொல்லி இந்த மற்றவங்க விஷ் பண்ணுறதையும் அவர் வந்து அவங்களுக்கு சொல்லுவார். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இந்த கொலோசை 4 சாப்டர்ஸில் பவுல் அழகாக வந்து கிறிஸ்துவை வந்து முதல் அதிகாரத்தில் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பார். அவர் யார், ஏசப்பாவோட ஐடென்டிட்டி என்ன, தேவனுடைய தற்சொரூபம், முதற் பெயரானவர், அப்புறம் கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணார், நாம் கிறிஸ்துவோடைய ஜீவனோடு எப்படி இணைக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்நானத்தின் மூலமாக அவருடைய மரணத்தில் எப்படி இணைக்கப்பட்டிருக்கோம், அவருடைய உயிர்த்தெழுதலில் எப்படி இணைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி, அப்போ அந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பார். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான, ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அடிப்படையான, நம்ம வந்து திரும்ப திரும்ப அதை நம்ம ரீட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். நம்ம வந்து சில நேரங்களில் நம்மளுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம விட்டு நம்ம விலகலாம். ஆனால் இந்த வார்த்தைகள் தான் நம்மளை என்ன பண்ணுவோம், எப்போவுமே கிறிஸ்துக்குள்ளே நம்மளை உறுதியாக நிறுத்துறது இந்த காரியங்கள் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்கள். இதில் உள்ள ஒவ்வொரு
வசனமும் கிறிஸ்தவர்களாகி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.